Hi friends, welcome back AGL Institute. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Python anonymous function. What is anonymous function? First, it is a function that is defined without a name. ஓகேங்களா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு யூசர் டிஃபைன் நேம் கொடுத்து டிஃபைன் பண்ணும். ஓகேங்களா, பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எந்த டெஃப் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, அதுக்கு டெஃப் கீவேர்டுக்கு இன்ஸ்டடா நம்ம யூஸ் பண்றது லாம்டா கீவேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா வித்தின் சிங்கிள் லைன்ல நம்மளால டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, கேன் வி டிஃபைன் த ஃபங்க்ஷன் வித்தின் அ சிங்கிள் லைன். தென் சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாம்டா கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு நேரா யூஸ் பண்றது ஆர்குமெண்ட்ஸ், எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கோலன் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அரித்மெட்டிக் கேல்குலேஷன், எனி கேல்குலேஷன், ஆட், சப், மல்டிப்ளை இல்லை வாட் எவர் நீங்க எந்த எக்ஸ்பிரஷன் வேணாலும் கொடுத்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் lambda keyword functions can have any number of arguments. So எத்தனை arguments வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். and then only one expression காக தான் இங்க என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கு எத்தனை arguments வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா, தென் இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது உங்களுக்கு எவால்வேட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஆல்வேஸ் இது வந்துட்டு ரிட்டர்ன் தி வேல்யூ. நம்ம கால் பண்ணும்போது ஆக்சுவல் எப்படி ஒரு டெஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்க கால் பண்ணுவோம். வேல்யூஸை பாஸ் பண்ணி கால் பண்ணுவோம் and then ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் ஐடியல் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைல்ல நியூ ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எஸ், எனி ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு நானே கொடுக்குறேன் .py. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டெஃப் ஃபங்க்ஷன் போட்டு காமிக்கிறேன். டெஃப் ஆட்ன்ற ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இதுல 2 ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்றேன். ஓகேங்களா, இப்போ நான் இதுல வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்றேன். a plus b இந்த எக்ஸ்பிரஷன் நான் யூஸ் பண்றேன். இது நம்ம கால் பண்ணணும்னா இப்போ ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கனால பிரிண்ட்டுக்குள்ள கால் பண்ணணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அடிஷன் இல்லை சம் இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதில் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கனால 2 பேராமீட்டர்ஸ்க்கான வேல்யூவை நீங்க பாஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இது நார்மலா நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது. உங்களுக்கு அவுட்புட் கரெக்டா இருந்துச்சா? இது எப்படி லாம்டா ஃபங்க்ஷனா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணாம இது நார்மல் ஃபங்க்ஷன். இப்போ நான் லாம்டா ஃபங்க்ஷனா அஸ் எ ஸ்டேட்மெண்ட்டா சிங்கிள் லைன்ல நீங்க டிஃபைன் பண்ணலாம். இப்போ நம்ம என்னங்க ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தோமோ இது இங்க ஆப்ஜெக்ட் நேமா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க வந்துட்டு லாம்டா அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிப்போம். இப்போ அந்த ஆர்குமெண்ட்ஸ் சொன்னோம்ல, இப்போ எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கோலன் எக்ஸ்பிரஷன் நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா, நீங்க எனி எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா சேம் அவுட்புட் பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணாமலே நம்ம ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்டா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு கால்குலேட் பண்ணிட்டோம். இதுக்கு டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க எத்தனை டைம்ஸ் வேணாலும் நீங்க கால் பண்ணிக்கலாம். பாருங்களா, சேம் அதே தான், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து நீங்க கால் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் எப்படி வேணாலும் கொடுத்து நீங்க கால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகேவா, மெனி டைம்ஸ் வந்துட்டு நம்ம சேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அஸ் எ ஃபங்க்ஷனை டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணாமல் லாம்டா கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.